விநாயகரை எத்தனை முறை வலம் வரணும்னு தெரியுமா? இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த காணொலியோட முடிவில் நான் உங்களுக்கு ஒரு கோயில் ரகசியத்தை சொல்லுறேன். உங்க காரியங்கள் நிறைவேற, கல்யாணம் தடையின்றி நடக்க, குழந்தைகளுடைய படிப்பு தடையில்லாமல் நடக்க, தொழிலில் முன்னேற்றம் அடைய, காரியம் வெற்றி பெற உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், ஒரு கோயில் நான் சொல்லி தர போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஈசனையும் பார்வதியும் சுத்திய புராணத்தினால ஒரு முறை வலம் வந்தா முழுமையான பலன் தரும். 3 முறை வந்தா உடல், மனம், ஆன்மா சுத்தமாகும். 7 முறை வந்தா சகல தடைகளும் நீங்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம 108 முறை சுத்தி வரலாம். அது ரொம்ப விசேஷமானது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 108 முறை வலம் வருவதால ஜாதகத்தில் உள்ள தடைகள் மற்றும் கர்ம வினைகள் நீங்கும். வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் தகர்க்கும்ங்கிறது நம்பிக்கை. விநாயகர் சுத்தி வரதுனால பலன் என்னன்னா, எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும், மன அழுத்தம் மற்றும் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும், தொழில் மற்றும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். விநாயகரை சுத்தி வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கணபதியே நமக. விநாயகருக்கு பிடித்தமானது என்னென்னு பார்க்கலாம். அவருக்கு பிடித்த மலர்கள் அருகம்புல், எருக்கம்பூ, செம்பருத்தி. விநாயகருக்கு அர்ச்சனைக்கு நம்ம அருகம்புல் கொடுக்கறது மிக மிக உகந்தது. 21 அருகம்புல்லை கொண்டு அவருக்கு அர்ச்சிப்பது ரொம்ப விசேஷம். எருக்கம்பூல வெள்ளை எருக்கம்பூ விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். செம்பருத்தியில சிகப்பு மலர்கள் அவருக்கு ரொம்ப விரும்புவார். விநாயகருக்கு பிடித்த உணவுகள் கொழுக்கட்டை, இனிப்பு மற்றும் கார கொழுக்கட்டை, சுண்டல், கடலை பருப்பு அல்லது கருப்பு உளுந்து போட்ட சுண்டல், நெய்யில செய்த அப்பமும் உளுந்து வடையும் அவருக்கு ரொம்ப பிரியம். வெல்லம் கலந்த அவிழ் மற்றும் பொரிக்கடலை அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். விநாயகர் பெருமானுக்கு பிடித்த பழங்கள் பார்த்தீங்கன்னா முக்கணிகள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட விளாம்பழமும் நாவற்பழமும் அவருக்கு ரொம்ப பிடித்தமானவை. அவருக்கு பிடித்த நிறம் சிகப்பு. விநாயகருக்கு சிகப்பு நிறம் பிடிக்குங்கிறதுனால தான் அவருக்கு செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணுவாங்க. சிவப்பு சந்தனம் சாத்துவாங்க. மஞ்சள் நிறம் மங்களகரத்தின் அடையாளம், அதனால மஞ்சள் நிறம் அவருக்கு உகந்தது. விநாயகரை நம்ம எப்போ வழிபடுறது சிறப்புனா, சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகரை நம்ம கும்பிடுறது ரொம்ப விசேஷமானது. அவருடைய வாகனம் மூஷிகம். அவரோட மந்திரம் ஓம் கணபதியே நமக. விநாயகர் முன்பு போடப்படும் தோப்பு காரணம் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை. விநாயகர் பெருமானுக்கு உலகம் முழுதும் பல ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற சில கோயில்கள் பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோயில் உச்சி பிள்ளையார் கோயில் திருச்சியில் இருக்கு. மலைக்கோட்டை உச்சியில் அமர்ந்திருக்கிற ஒரு ரொம்ப புகழ்பெற்ற கோவில். விபீஷ்ணன் கிட்ட இருந்து ரங்கநாதர் சிலையை விநாயகர் அங்கதான் தந்திரமா வாங்கி கொண்டாருன்னு வரலாறு சொல்லுது. அடுத்த கோயில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் சிவகங்கையில் இருக்கு. இது ஒரு குடைவரை கோயில். இங்குள்ள விநாயகர் 6 அடி உயரம் கொண்டவர். அவருக்கு 2 கைகளுடன் காட்சியளிப்பது இங்க தனிச்சிறப்பு. பரிவார விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்காரு. அங்குள்ள முக்குருணி விநாயகர் மிகவும் பெரியவர். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு 18 கிலோ அரிசியில ஒரே ஒரு கொழுக்கட்டையா செய்து படைக்கப்படும். புளியக்குளம்ல இருக்கிற முந்தி விநாயகர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிலைகள்ல இதுவும் ஒண்ணு. சுமார் 19 அடி உயரமும் 190 டன் எடையும் கொண்டது. ஈச்சனாரி விநாயகர் இதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலையில் அமைந்திருக்கிற இந்த கோயில்ல இருக்கிற கணபதி மிகவும் சக்தி வாய்ந்தவர். அண்டை மாநிலங்களில பாத்தீங்கன்னா மணக்குள விநாயகர் புதுச்சேரியில் இருக்கு. பிரெஞ்சுக்காரர்களால் கூட அசைக்க முடியலன்னு பெருமை கொண்ட கோயில் அது. இங்குள்ள லக்ஷ்மிங்கிற யானை பக்தர்களுக்கு ஆசி வழங்குறது சிறப்பு. கொட்டாரக்கரை மகா கணபதினு கேரளால இருக்கு. இங்கு வழங்கப்படுற உண்ணியப்பம் பிரசாதம் ரொம்ப பிரபலம். அடுத்தது பாதாள விநாயகர். இவரு காளஹஸ்தி கோயில்ல முன்னாடி இருக்காரு, ஆந்திர பிரதேஷ்ல. இவரு பூமிக்கு அடியில 30-35 அடிக்கு கீழே தான் இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த கோயில். இந்தியாவில் உள்ள பிற புகழ்பெற்ற கோயில்கள் எங்க இருக்குன்னு பார்த்தா சித்தி விநாயகர் கோயில் மும்பை மகாராஷ்டிரால இருக்கு. இந்தியாவில் பணக்கார மற்றும் புகழ்பெற்ற கோயில்கள் பட்டியல்ல இதுவும் ஒன்று. இங்க பல பிரபலங்கள் இங்க வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். கனிப்பாக்கம் விநாயகர் ஆந்திரால இருக்காரு. இங்குள்ள விநாயகர் சிலை ஒரு கிணற்றுக்குள்ள சுயம்புவாக தோன்றியவர். இந்த சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பது நம்பப்படுகிறது. திருநேத்திர விநாயகர் ராஜஸ்தான்ல இருக்காரு. ரணதம்போர் கோட்டையில உள்ள இந்த விநாயகருக்கு 3 கண்கள் இருக்கு. மக்கள் அவங்க வீட்டுல நடக்கிற திருமண பத்திரிகைய முதல்ல அவருக்கு தபால் மூலமா அனுப்பி ஆசி பெறுவது வழக்கம். அஷ்ட விநாயகர் கோயில் இதுவும் மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிரால 8 முக்கியமான விநாயகர் கோயில் அஷ்ட விநாயகர் என்ன சொல்லப்படுது. இந்த
எட்டையும் தரிசிப்பது மிகவும் புண்ணியமா கருதப்படுது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. உலகிலேயே மிக உயரமான வெங்கல விநாயகர் சிலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஏ இந்தியா, பி இலங்கை, சி தாய்லாந்து, டி நேபாள். பதில் தாய்லாந்து. இரண்டாவது கேள்வி. இந்தியாவில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள சிலைகளில் மிக உயரமான விநாயகர் சிலை எது? ஆப்ஷன் ஏ உச்சி பிள்ளையார் திருச்சி, ஆப்ஷன் பி சின்மயா கணாதீஷ் கோலாப்பூர், ஆப்ஷன் சி கைரதாபாத் விநாயகர் ஹைதராபாத், ஆப்ஷன் டி கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. சரியான பதில் கோலாப்பூர். மூணாவது கேள்வி. தாய்லாந்து நாட்டில் அமைந்துள்ள உலகிலேயே மிக பெரிய உயரமான வெண்கல விநாயகர் சிலை கைகளில் ஆயுதங்களுக்கு பதிலாக என்னென்ன பொருட்கள் காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ பாசம், அங்குசம், மோதகம், உடைந்த தந்தம், ஆப்ஷன் பி மாம்பழம், பலாப்பழம், கரும்பு, வாழைப்பழம், ஆப்ஷன் சி சங்கு, சக்கரம், கத்தி, கேடயம். பதில் ஆப்ஷன் பி. தாய்லாந்தின் சாக்சோ இங்சாவ் மாகாணத்தில் உள்ள இந்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலை அந்த பகுதியில விவசாய செழிப்பை குளிக்க இந்த 4 வகையான கனிகளை ஏந்தியுள்ளார். இப்ப நான் சொன்ன அந்த பரிகார கணபதி கோயில் பத்தி சொல்றேன். இது பாலக்காடு பக்கத்துல ஸ்ரீகிருஷ்ணபுரம்ல இருக்கு. உன்னி கணபதி கோயில்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க பிரதான தெய்வம் பாத்தீங்கன்னா சிவன் தான். ஆனா கணபதிக்கு அங்க ரொம்ப விசேஷம். இந்த கணபதி கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு எனக்கு அது 45 நாள்ல நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு அங்க வந்து கணபதிக்கு உண்ணியப்பம் கொடுப்பாங்க. நீங்க என்னைக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு முன்னாடியே போய் நீங்க பணம் கட்டிட்டு வரணும். அங்க அரைக்கூட்டு, காக்கூட்டு, முழு கூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க கணபதிக்கு அந்த உண்ணியப்பத்தை கொடுத்துட்டு அந்த தேதிக்கு நீங்க போய் உண்ணியப்பத்தை நீங்க பிரசாதமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு அந்த 45 நாள்ல உங்க காரியம் நிறைவேறிக்கும். எப்போ நம்ம பிரார்த்தனை வச்சு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காணிக்கை செலுத்துவோம். இந்த கோயில்ல காணிக்கை செலுத்தினதுக்கு அப்புறம் நம்ம பிரார்த்தனை நடக்கும். காணிக்கைங்கிறது அவருக்கு பிடிச்ச உண்ணியப்பம். போய் தரிசனம் செய்து உங்க பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்க்க கூடாது. நம்ம ஏன் சந்திரனை பார்க்க கூடாது? மீறி நம்ம சந்திரனை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? அதுல இருந்து என்ன பண்ணுனா நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுங்கிறத நாளைக்கு வீடியோல சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.